இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். மார்னிங் எழுந்திரிக்கும்போதே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ எழுந்திரிக்க மனசே இல்ல. ரொம்ப நேரம் பெட்லயே உட்காந்துட்டு லேட்டா தான் சமைக்கிறதுக்கே எழுந்து வந்தேன். இன்னைக்கு வந்துட்டு சாம்பார், தென் கேபேஜ் பொரியல், தென் வந்துட்டு பாவக்கா பொரியல் இதெல்லாம் பண்ணணும்னு நைட்டே பிளான் பண்ணிட்டேன். ஸோ நைட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சதுனால, மார்னிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு எழுந்ததுமே பருப்பு வந்துட்டு ஊற வச்சுட்டேன். அரிசியுமே ஊற வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாவக்கா பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாவக்காவ தான் நான் வந்துட்டு ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தா சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால அத வந்துட்டு நல்லா தாளிச்சுட்டு, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சுட்டு, பாவக்காவுமே போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்னு அத ஓரமா வந்துட்டு ரோஸ்ட் பண்ண விட்டுட்டேன். மீன்வைல் வந்துட்டு கேபேஜுமே நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு, அதையுமே பொரியல் பண்ணிட்டேன். அதில வந்து சிறுபருப்பு போட்டு பண்ணியிருந்தேன். சிறுபருப்பு போட்டு பண்ணா, கேபேஜ் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நேத்து நைட்டு வந்துட்டு மாவு அரைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு மழை பெஞ்சுட்டு இருந்ததுனால மாவு பொங்கி வருமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சூப்பரா பொங்கி வந்திருந்தது. நான் எப்போதுமே இட்லி துணி போட்டு தான் அவிப்பேன். மார்னிங் இட்லி துணி எங்கன்னே தெரியல. ஸோ எண்ணெய் தடவி ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அவிச்சிருந்தேன். பட் துணி போட்டு அவிச்ச மாரி சாட்டிஸ்ஃபையிங்காவே இல்ல. ஸோ அவசரத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அவிச்சு சாப்பிட்டாச்சு. சின்டோக்குமே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவளையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு.